சார் அட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் சொன்ன மாதிரியே வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. இத பத்தி உங்க கருத்து என்ன சார்? வரவர சொல்லிட்டு வராம இருக்காம ஆமா. வந்துட்டார்ல. ஆமா சார். தமிழன் வந்து தமிழ்நாட்டுல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் அந்த இப்போ முழு நேர அரசியல் வந்தனால இப்போ சினிமாவை தவிர்க்கிறாருன்னு தான் அர்த்தம். அர்த்தம். அப்படி அது வந்து எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் வதந்தியே தான் இருக்கும். சூப்பர். வேற கொள்கை ரீதியாவோ போராடி ஜெயிலுக்கு போனோம் அதெல்லாம் இல்லை. ஓகே, இன்னைக்கு கோடிக்கணக்கான ரசிகர் இருக்காங்க, நாளைக்கு அவங்களும் ஓட்டு போடுவாங்க. இந்த நம்பிக்கையில தான் இன்னைக்கு போட்டு. ஏன்னா உங்களுக்கு வந்து ரசிகர்கள் நம்பி அந்த தைரியத்துல கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பிக்கலாம், கட்சி அந்த செயல்பாடுல போயிருக்கலாம். ஆனா ஆட்சி அமைக்கிறது எதுக்காக வந்து அவங்க அரசியலுக்கு வரணும்? அப்படி என்ன அவங்க மக்களுக்கு நல்லது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, நான் கேட்குறேன். இப்போ சினிமாக்காரன் அப்படின்னா இந்திய குடிமகன். சினிமாவில் வந்து அஜித்துக்கு போட்டியாளர் யாரு? விஜய். ரஜினிக்கு போட்டியாளர் யாரு? கமல். இங்கே போட்டியாளர் தான், எதிரிகள் இல்லவே இல்லை. அரசியலில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டா மற்ற எல்லா கட்சிக்காரனும் எதிரி. நீங்கள் பஸ்ஸில் ஏறி நீங்கள் தனியாக ஆளாக நின்று நீங்கள் சீட் கொடுக்கலாம். சுற்றி நீங்கள் பெருசில் தவிர மோசம். எம்ஜிஆர் பார்க்காத மாநாடா, கலைஞர் பார்க்காத மாநாடா, ஜெயலலிதா பார்க்காத மாநாடா? நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு இல்லையா? அவர்களோட நம்ம பெரிய தலைவர் இல்லை. சார் அட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் சொன்ன மாதிரியே வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. இத பத்தி உங்க கருத்து என்ன சார்? வரவர சொல்லிட்டு வராம இருக்காம ஆமா. வந்துட்டார்ல. ஆமா சார். அது வர இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னொன்று, ரொம்ப நாளாவே தமிழ்நாட்டு ஒரு பிரச்சனை விட்டு இருக்கும். யாராவது அரசியலுக்கு வந்தாலே இவர் அந்த மொழிக்காரரு, இந்த மொழிக்காரரு, தமிழர் இல்லை, இதெல்லாம் போயிருக்கு. அப்புறம் திராவிடத்துக்கு எதிராக போயிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் முட்டுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு தமிழன் வந்துருக்காரு. அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஒரு தமிழன் வந்து தமிழ்நாட்டுல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் அந்த கட்சி பேர்ல தமிழகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. யூஸ்வலா திராவிடம் இல்லாம, ஏன்னா திராவிடம் வச்சாதான் அது கட்சிக்கு அடையாளம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் உடைச்சிட்டு அழகா தமிழக வெற்றி கழகம். அதனால கட்சி பேரும் ஓகே. ஒரு தமிழன் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்திருக்காரு, அதுவும் ஓகே. இன்னொன்று, மக்கள் மேல ஒரு பாசம் உள்ளவர், ஹெல்பிங் மைண்ட் உள்ளவர். ஃபர்ஸ்ட் வந்து அடிப்படை தகுதி உதவும் குணம் வேண்டும். கண்டிப்பா சார். சுயநலம் இருந்தா அது அரசியலுக்கு செட் ஆகாது. அது நாட்டுக்கு தான் கேடு. அவங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்க சந்ததிக்கு சம்பாதிக்க ஆரம்பிக்கும், கூட இருக்கவங்களையும் சம்பாதிக்க ஆரம்பிக்கும், வாரிசு அரசியல் வந்துடும். இப்படி நிறைய இருக்கும். அப்புறம் மந்திரிகள் ஊழல் பண்ணுவாங்க, ஜெயிலுக்கு போவாங்க, எல்லாம் போயிட்டு இருக்கும். சுயநல அரசியல் தான். உதவும் குணம் இருக்கும்போது அது ஒரு பொதுநலம் வந்துடும். அது அடிப்படை தகுதி எனக்கு வந்து விஜய் சார்ட்ட அந்த உதவுற குணம். ஆமா, அதனால நம்ம வந்து அவரை வரவேற்கணும், நல்லா வரவேற்கணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லிட்டு தெரியுது. ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல இதெல்லாம் வந்தி பொய்யான நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுல எது சார் உண்மை? இல்ல, அவர் கொடுத்த இதுலயே இருக்கப்பட்டதை கமிட்மெண்ட், நான் முழு நேர அரசியல்வாதி ஆயிரும்னு சொன்னாலே, இப்போ முழு நேர அரசியல்வாதினால இப்போ சினிமாவை தவிர்க்கிறாருன்னு தான் அர்த்தம். இப்போதைக்கு முடிச்சுட்டு இருக்கப்பட்ட முடிச்சுட்டு வருவாருன்னு தான் அர்த்தம். ஆமா, அது வந்து எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் வதந்தியே தான் இருக்கணும், உண்மையா இருக்கக்கூடாது. ஆமா, என்னோட ஆசை அது. ஏன்னா விஜய் சார் அப்படிங்கிறது மக்களுக்காக போராடி, மக்கள் பிரச்சனைக்காக வாதாடி அப்படி அரசியல் தலைவரானவர் இல்லை. சினிமா நடிகர் என்ற ஒரு தகுதி, சினிமா புகழ், அந்த புகழ் அடிப்படையில் தான் இன்னைக்கு அந்த நம்பிக்கையில தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. வேற கொள்கை ரீதியாவோ போராடி ஜெயிலுக்கு போனோம் அதெல்லாம் இல்லை. சினிமா நடிகர், சினிமா புகழ், அதான் உண்மை. ஆமா, ஓகே, இன்னைக்கு கோடிக்கணக்கான ரசிகர் இருக்காங்க, நாளைக்கு அவங்களும் ஓட்டு போடுவாங்க. இந்த நம்பிக்கையில தான் இன்னைக்கு போட்ட கட்சி. இன்னைக்கு சார் ஒரு சின்ன டவுட், இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, ஓட்டு போடுவாங்க. இப்ப என்னன்னா சினிமால வந்து அந்த மாசான ரசிகர்கள் நமக்கு தேவை ஜெயிக்கிறதுக்கு, அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கும் தக்க வச்சுக்கிறதுக்கும். ஆனா அரசியல் அப்படின்னு வரும்போது அத்தனை ரசிகர்களுமே கண்டிப்பா ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து உங்களுக்கு விஜய் ரசிகர்கள் அப்படின்னாலே அதுல எனக்கு 80% வாக்கு விஜய் சார் போகும். எம்ஜிஆருக்குன்னா 100% ரசிகர்கள் அப்படி தொண்டரை மாறினாங்க.
ஓட்டு சதவீதம் இருக்காது அவருக்கு. ஏன்னா ம். எம்ஜிஆர் அவர் ஃபேஸ் வேல்யூ, அவருடைய இமேஜ், அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சோடனே அவர் சிஎம் உட்கார வைக்கணுங்கிற வெறி ம். எம்ஜிஆரோட ரசிகர்களுக்கு இருந்துச்சு. அதனால அது சந்தேகமே இல்ல. ம். ஆனா அது மட்டும் போதுமாங்கிறது நான் கேள்விக்குறி. கேள்விக்குறி. அது பத்தாது. ஏன்னா ஓகே. உங்களுக்கு வந்து ரசிகர்கள் நம்பி அந்த தைரியத்துல கட்சி ஆரம்பிக்கலாம். ம். ம். கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி அந்த செயல்பாட்டுல போயிருக்கலாம். ஆனா ஆட்சி அமைக்கிறதுக்கு, அது வெற்றி கொஞ்சம் அடையறதுக்கு கஷ்டம். அது ரசிகர்கள் ஓட்டு மட்டும் பத்தாது. பொதுமக்கள் ஓட்டு ஓட்டும் வேணும். தேவை. அப்போ பொதுமக்கள் வந்து இதுவரைக்கும் ரசிகர்கள் உங்கள ஒரு நடிகனா ரசிச்சாங்க. ம். இப்ப நீங்க அரசியல் தலைவர் ஆயிட்டீங்க. ம். இப்ப மக்கள் வந்து உங்களுக்கு கவனிப்பாங்க. ம். ஆனா நீங்க ரசிகரை நம்பி அரசியலுக்கு வந்துட்டீங்க. ஜெயிக்கிறதுக்கு மக்கள் உங்கள நம்பணும். அதுக்கு என்ன? இதுவரைக்கும் விஜய பார்க்குறதுக்கு ரசிகர்கள் தியேட்டருக்கு வந்தாங்க. ம். ரசிகர் தான் வந்தாங்க உங்கள பார்க்குறதுக்கு. இன்னைக்கு நீ ஷூட்டிங் நடக்கிறதுக்கு மக்கள் அங்க ரசிகனா கூடுறாங்கன்னா, குவியறாங்க. உங்கள பார்க்க தான் வர்றாங்க. நீங்க எப்ப மக்கள போய் பார்ப்பீங்க? ம். அதுதான் அடுத்து. அரசு தலைவர்னா நீங்க மக்கள பார்க்கணும். நடிகர்னா உங்கள பார்க்க வருவாங்க. வேடிக்கை மனிதன் வேற, மக்கள் தலைவன் வேற. இன்னைக்கு மரியாதைக்குரிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சும்மா வந்து டக்குனு சிஎம் உட்காந்துருக்கலாம். ஆமா சார். இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஆ, கிராம சபை ம். அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கும் போய் கிராம சபைன்னு ஒண்ணு கூட்டி அங்க மக்கள உட்காந்து பேசினார். என்ன இன்னைக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை பேசுறாரு. அது பிரச்சனை தீர்த்தாரா தீர்க்கலைங்கிற அடுத்த பிரச்சனை. அடுத்த விஷயம். ஆனா ஊரா போய் மக்கள் சபைன்னு அங்கங்க உட்கார்ந்தாருல, அங்கதான் மக்கள் அவரை நம்புறார்களே தவிர கலைஞர் பையன்கிற நம்பி ஓட்டு போடல. ம். ஓகேங்களா? ஓகே கரெக்ட். நம்ம ஊருக்கு வந்துட்டாருப்பா. மக்கள் பிரச்சனை தீர்த்துருவாருப்பா. அப்படிதான் அங்கதான் லேடிஸ் நம்புனாங்க. ம். அவர் நிச்சயமா உட்கார்றதுக்கு காரணம் மக்களை போய் சந்திச்சார். ம். நம்ம வந்து கலைஞர் பையன் ஒரு மீட்டிங் கூட்டி பேசினா போதும், ஒரு மாநாடு கூட்டா பேச அது இல்ல. கிராமமா போனார். மக்களோட மக்களா இருக்கணும். அதுதான் இன்னைக்கு விஜய் சார் சொல்றது. ஆக்சுவலா இந்த கேள்வி இப்ப நாங்க உங்க முன்னாடி வைக்கிறோம் சார். சினிமாக்காரங்க சினிமாக்காரங்களாவே இருக்கலாமே. எதுக்காக வந்து அவங்க அரசியலுக்கு வரணும்? அப்படி என்ன அவங்க மக்களுக்கு நல்லது பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி நான் கேட்கல. இப்ப சினிமாக்காரன் அப்படின்னா ஒரு இந்திய குடிமகன் இல்லையா? இல்ல இந்திய குடிமகன் தான் சார். அதானே? ஆமா. இந்திய குடிமகன் யாரா இருந்தாலும் இந்திய சட்டப்படி ஜனநாயகப்படி அவங்க ஒரு ஏஜுக்கு அப்புறம் ம். என்னைக்கு ஓட்டு உரிமை இருக்கோ அதுக்கப்புறம் அவன் எலெக்ஷன் யாரும் நிக்கலாம். ம். சினிமாக்காரனா தனி தொகுதியில் தள்ளி விட்டீங்களா? இல்ல வேற இல்ல. நாங்களாம் வேற தீவுல வாழ்றோமா என்ன? சினிமாக்காரனும் ஒரு வாக்காளர். அவனுக்கு ஓட்டு உரிமை இருக்குல்ல? இருக்கு. அஜித் சார் ஓட்டு போட போறாரா போடலையா? ஆமா. நீங்க ஓட்டு போட போறியா? நான் எல்லாருமே. சினிமாக்காரன் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓட்டு போடுறது எப்படி உங்களுக்கு உரிமை அது நம்ம உரிமை. அதே மாதிரி நமக்கு சமூக சேவை செய்யணும்னு ஆசை இருந்தாலோ, பொது வாழ்க்கையில் ஈடுபட இருந்தாலோ அவங்க தாராளமா அரசியலுக்கு வரலாம். கரெக்டா சொன்னீங்க சார். இன்னொரு ஒரு கேள்வி. அஜித்தோட ரசிகர்களும், விஜயோட ரசிகர்களும் பாத்தீங்கன்னா, சினிமா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து இரண்டு துருவங்கள். ஆப்போசிட் டைரக்ஷன்னே சொல்லலாம். பட் அரசியல் அப்படின்னும் போது நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து பொதுமக்கள் தான். சோ சினிமான்னு அரசியல்னு வந்துட்டாருன்னா, விஜய்க்கு வந்து அஜித்தோட ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அது போடுவாங்க. எப்படி சொல்றீங்க சார்? என்னன்னா, அவங்களுக்கு தெரியும். ம். ம். உங்களுக்கு வந்து சினிமா வந்து போட்டியாளர் சார். போட்டியாளர் மேடம். சினிமால வந்து அஜித்துக்கு போட்டியாளர் யாரு? விஜய். விஜய். ரஜினிக்கு போட்டியாளர் யாரு? கமல். கமல். இங்க போட்டியாளர் தான். எதிரிகள் இல்லவே இல்ல. அரசியல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டா மத்த எல்லா கட்சிக்காரனும் எதிரி. ம். எல்லாரும் எதிர்ப்பாளர்கள். சினிமா வந்து போட்டியாளர்கள் கொண்ட களம் தான் சினிமா. எதிரிகளை கொண்ட களம் தான் அரசியல். அரசியல். எம்ஜிஆரும் சிவாஜியும் இருக்கிற வரைக்கும் தான் எம்ஜிஆரா சிவாஜியா அப்படி இருந்துச்சு. எம்ஜிஆர் அரசியல் போய் சிஎம் ஆனதுக்கப்புறம் ம். கலர் காந்து போய் கடைசியா சினிமா சிவாஜி ரசிகர்கள் நிறைய பேர் எம்ஜிஆர் ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி இங்க அதே தான். ஆனா என்ன ஒரு டேஞ்சர்னா அஜித் சாருக்கு டேஞ்சர். எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு எம்ஜிஆர் சிவாஜி இருக்க வரைக்கும் சிவாஜி பவர் இருந்துச்சு. ம். எம்ஜிஆர் சிவாஜி. எம்ஜிஆர் அரசியல் சிஎம் ஆயிட்டாரு. இவர் போட்டியாளர் இல்லை அவருக்கு. ம். அடுத்த தலைமுறை கமல் ரஜினி வந்துக்கிறாங்க தவிர இவர் தனியா இருக்காரு. போட்டியாளர் இல்லை. போட்டியாளர் இப்போ பவர் போகுது. அடுத்து 10 வருஷத்துல 5 வருஷத்துல அப்பா நடிக்கிறாரு. தாத்தா நடிக்கிறாரு. உங்களுக்கு அப்போ போட்டியாளர் அவர் வந்து எதுவுமே அவருக்கான இது போயிருக்கு. ரசிகர்கள் வேகம் போயிடும். இப்போ 2 நாளா வந்து பரபரப்பான வந்துட்டு இருக்க வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபேன்ஸ் எல்லாம் அவர் மேல பயங்கர வெறியா இருக்காங்க. வெத்தனமான ஒரு ஃபேனா இருக்காங்க. அவர் வந்து புக்ஸ் குடுக்குறப்ப கூட பாத்தீங்கன்னா வந்து அந்த கை கால்கள்லாம் வந்து ஒரு மாதிரி போட்டு அமுக்குறது, பூரி விடுறதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவரு வந்து எப்படி வந்து மக்களை டைரக்டா மீட் பண்ணுவார்? ஏன்னா போலீஸ் பாதுகாப்போட போய் இவர் மீட் பண்றதா இருந்தா மக்களுக்கும் அவருக்கும் உள்ள அந்த நெருக்கம் வந்து தடப்பட்டு போயிடும்.
இப்ப பாதுகாப்பு இல்லாம இவரு போனார்னா இவருக்கு சேஃப்டி இருக்காது. இதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை இப்போ இந்த மாதிரி சந்திக்கிறதே டேஞ்சர் தான். ம். இந்த வீடியோ நான் பார்த்தேன். ஒரு சுவர் பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் ஏன் நிற்கிறாங்க. அந்த சுவர் இடிஞ்சு நடந்துக்காரு. பா, உயிர் சேதம். இவ்வளவு கேர்லெஸ் இருக்காங்க. இடிஞ்சு விழுந்து எதாவது ஆயிருந்தா, பச்சை அரைச்ச நேரத்தில் எதாவது ஆயிருந்தா டேஞ்சர். இதை விஜய் சார் ஃபாலோ பண்ணிக்கூடாது. ம். நீங்கள் பஸ்ஸில் ஏறி நீங்கள் தனியாக ஆளாக நின்றுட்டு நீங்கள் சீட் கொடுக்கலாம். சுற்றி நெரிசலில் எத்தனை பேர் அவஸ்தைப்பட்டான். அவங்க விஜய் சார் பார்க்கணுங்கிறதுக்காக அந்த ஆர்வம் வந்து விபத்தாயிடக்கூடாதுங்க. விபத்தாயிடக்கூடாது. ஆமாம், இது டேஞ்சர். எம்ஜிஆர் பார்க்காத மாநாடா, கலைஞர் பார்க்காத மாநாடா, ஜெயலலிதா பார்க்காத மாநாடா, எங்கள் போலீஸ் பாதுகாப்பு இல்லையா? அவங்களோட நம்ம பெரிய தலைவர் இல்லை. கரெக்ட். வளர்ந்த ஒரு தலைவர் தான். நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம இந்த இடத்துல இவ்வளோ போட்டு அதிகமாக காட்டலாங்கிறது அது பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல லூஸ் விட்டு அப்புறம் எப்படி சார் மக்கள் மத்தியில அந்த நம்பிக்கை போயிடுமே சார்? இன்னொரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாச்சு. இப்போதுக்கு பஸ்ல ஏறிக்கிட்டு ஒரு சுட்டி பார்க்க வந்தாங்க, அந்த ரெய்டு டயத்தில் வந்தாங்க. ஓகே, அது பண்ணக்கூடாது. அது பண்ணக்கூடாது. நான் எதுக்கு சொல்ல, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. விஜய் சார் வேண்டிக்கிறது, சார் முறையா மக்கள் சந்திங்க. எத்தனையோ இடங்கள் இருக்கு, நீங்க முறையா சந்திங்க. அது அவங்களுக்கும் பாதுகாப்பு. அவங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு எப்படியும் பாதுகாப்பு தான் போகுது. கரெக்ட் சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அரசியல் அப்படின்னு வந்துட்டாலே விமர்சனங்கள் வந்து ஏகபோகமா இருக்கும். அந்த விமர்சனங்களை சந்திக்கிற அளவுக்கு விஜய்க்கு கட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் எதையுமே அமைதியை ஹேண்டில் பண்றவர். எந்த பிரச்சனையுமே அவர் வந்து அமைதியத்தான் ஆயுதம் எடுப்பவர். எம்ஜிஆர் வந்து பேசாம படுத்துட்டு ஜெயிச்சாரு. எப்போ 3வது முறையா? அது வரைக்கும் அதுக்குள்ள ஆட்சிக்கு வந்து 2 விட வாழ்க்கை நிரூபிச்சு மக்கள் செய்வாங்க. இப்போ விஜய் சார் நீங்க வளர்ந்து வரீங்க. அதனால இப்போ பேசிதான் நாளைக்கு நீங்க வந்து இப்படியே போக முடியாது. இப்போ நீங்க சிஎம் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து மீடியாக்கள் தவிர்க்கலாம். பதவிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்போ மீடியாக்கள் வரலாம். நீங்க சொல்லாம மீடியாக்கள் உங்களுக்கு நெருங்க முடியாது. இப்போ மீடியா தவிர்க்க முடியாது. மீடியா தவிர்த்தா ஒரு ஸ்டேஜுக்கும் பார்ப்பாங்க. அப்புறம் மீடியாக்கள் உங்களுக்கு பயம். நீ மீடியா சந்திச்சு தான் ஆகணும். 40-50 மீடியாக்கள் தான் அவங்க கேட்குற கேள்விக்கு இங்கே பதில் சொல்லித்தான் ஆகணும். நான் எதிர்கொள்ள வேண்டிய விஷயம் நிறையா இருக்கு. இனிமேல் தலைவன் ஆகிட்டா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கேரக்டரே மாறணும். விஜயகாந்த் சாரோட பழைய கேரக்டர் அப்போ மீடியாக்களே அவங்களை வேற மாதிரி ஆக்கிட்டாங்க, காமெடி ஆக்கிட்டாங்க. ஆமாம் சார், இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நிறைய எதிர்கொள்ளணும். இவர் பாத்தீங்கன்னா வந்து இந்த போக்ரி பட விழாவிலேயே வந்து பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரு விஜய் சார். சோ இப்ப இவர் வந்து அரசியலுக்கு வந்தா பிரஸ் மீட் கூட்டணும், அதுல வந்து தாறுமாறா கேள்வி கேட்பாங்க, சரமாரியான கேள்விகள் முன் வைப்பாங்க. அதுக்கெல்லாம் இவர் நிறுத்தி நிதானமா பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பிரஸ் மீட்டே போட மாட்டாங்க? இல்ல, முன்னெல்லாம் மீடியாக்கள் இப்போ கலைஞர் காலமா இருக்கட்டும், எம்ஜிஆர் காலமா இருக்கட்டும், மீடியாக்கள் வந்து இருப்பாங்க, பொதுவான கேள்வி வைப்பாங்க. நாட்டு நடக்கும் இல்ல ஏற்கனவே ஏதாவது பேசியிருப்பாங்க அதை பத்தி. ஒரு ஒரு நாகரிகமான ஒரு நெறியாளர்களும் அவருடைய கேள்விகளும் நாகரிகமாக இருந்துச்சு. கேள்வியா இருந்துச்சு, கேள்வி இருக்காது. இப்ப நிறைய நெறியாளர்களுடைய கேள்வியா இருக்கு. அதுவே அங்கே நிறைய பேர் தரம் தாழ்ந்து போயிருது. பத்திரிக்கைங்கிறது அது வந்து ஒரு நடுநிலைமை. அதான் பத்திரிக்கைனால சொல்றாங்களே, ஜனநாயக தூண்கிறாங்களே. ஒரு கட்சிக்கு மட்டும் நம்ம வந்து முட்டு கொடுக்குற தூணா கூடாதுல்ல. கரெக்ட் தான் சார். ஜனநாயகத்தை தாங்குற தூணா இருக்கணும். விஜய் சார் ஒரு சாஃப்ட் நேச்சர். என்னை பார்த்த வரைக்கும் ரொம்ப அமைதியாக பேசுவார். எனக்கு ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு அரசியல்வாதியா இவ்வளோ சமாளிச்சு போவாருங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கணும். ஆனால் அதுக்கான சக்தி ஆண்டவர் கொடுக்கும். சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கும் விஜய்க்குமே வந்து ஒரு நல்ல நட்பு, ஒரு பரஸ்பரமான நட்பு, நல்ல ஒரு நெருக்கம் இருக்கு. இப்ப வந்து அவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்கும் அவருக்கும் ஒருவேளை கொள்கையெல்லாம் ஒத்து போச்சுன்னா அவரோட கட்சியில நீங்க இறங்கி வேலை பார்ப்பீங்களா? இல்ல, நமக்கு வந்து இன்னும் கொள்கைன்னு தெரியலையே, சப்போர்ட் பண்ணுவோம். இல்ல ஒருவேளை அவர் வந்ததுக்கு அப்புறம் கொள்கை ஒத்து போனா போவோம். கண்டிப்பா சேர்ந்து இறங்கி செய்வீங்க, இறங்கி அடிப்பீங்க, வேலை சப்போர்ட் பண்ணுவோம். நாங்க பிஜேபில இருந்து அவர் சப்போர்ட் பண்ணுவோம். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். ஆக்சுவலா நாங்க கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ரொம்ப ஒரு ரிலாக்ஸா ஒரு யதார்த்தமான பதில் கொடுத்தீங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி சார். நன்றி.